திங்களணி சடைப்பெருமான் பூசையாற்றி திருமதிலுங் கடந்திட முன் நின்றான் யாவன் தங்குகடற் புவிவரைப்பின் நெடியோனாதி சகலருக்கும் ஊறு தவிர்க்கின்றான் யாவன் அங்கவன்மைச் சரித மொழிபெயர்ப்ப வேண்டி அவனடியே சரணாக அடுத்துளேற்கு மங்களசின் மயமதுரத் தமிழ் செம்பாடல் வாரிமட மடை உடுத்து வளருமன்றே. கஜமுகர் காக்கையாக மாறிய கதை. முன்பொரு சமயம் கைலநாதரான சிவபெருமானிடம் சூரபதுமன் என்ற அசுரன் ஏராளமான வரங்களை பெற்று பற்பல உலகங்களையும் தன் ஒரு குடைநிழலின் கீழ் ஆண்டு வந்தான். அதனால் தேவேந்திரன் தனது பத்னியாகிய இந்திராணியோடு வாண்டவத்தை விட்டு பயந்தோடி பூலோகத்தை வந்தடைந்தான். அங்கு மிகச்சிறப்பு வாய்ந்த சீர்காழி தலத்திற்கு சென்று சிவபெருமானை அர்ச்சித்து வழிபடுவதற்காக ஒரு நந்தவனமும் அமைத்தான். அதிலிருந்து நாள்தோறும் நறுமண தளிர்களையும் மலர்களையும் பறித்து வந்து சிவபிரானை அர்ச்சித்து பூஜை செய்து வாழ்ந்து வந்தான். இந்த நிலையில் சூரபதுமனுடைய வேவலினால் மேகங்கள் சிறிதும் மழை பொழியாமல் வாளாயிருந்து விட்டன. அதனால் இந்திரன் அமைத்திருந்த நந்தவனம் தண்ணீரற்று வாடி வதங்கி யுத்தகலம் போல பாலப்பழியாக காட்சியளித்தது. அதை கண்டதும் இந்திரன் அடைந்த மன வருத்தம் சொல்லி முடியாது. பகவானை அர்ச்சிப்பதற்கு மலர்கள் இல்லாத போய்விட்டதே என்று எண்ணி எண்ணி அவன் மிகவும் துயரமடைந்தான். அப்போது சிவபெருமானின் திருவருளினால் வானத்திலிருந்து ஒரு அசரீதி ஒலித்தது. தேவேந்திரா, நீ கவலைப்படாதே, உன் நந்தவனத்துக்கு தண்ணீர் போட்ட ஒரு நதி வந்து பாயும், கவலையின்றி நீ பூஜை செய்தலாம் என்று கூறி அந்த திருவாக்கினை கேட்டதும் இந்திரன் மணமகள்தான். அப்போது தற்செயலாக நாரத முனிவர் அங்கு வந்தார். அவரை தேவேந்திரன் வரவேற்று வணங்கி, திரிகால ஞானியே, சூரபதுமனுடைய கொடுமைக்கு அஞ்சி என்னுலகத்தை விட்டு மண்ணுலகத்திற்கு என் மனைவியோடு வந்து விட்டேன். என் மனக்கவலை நீங்குவதற்கு மகேஸ்வரனின் திருவடிகளை அர்ச்சிப்பதற்காக ஒரு நந்தவனம் அமைத்தேன். மகாபாவி சூரபதுமனுடைய கட்டளையினால் மழை இல்லாமல் போகவே என் நந்தவனம் வறண்டு பின்ன வாடிவிட்டது. அதனால் இனி அதற்கு தண்ணீர் பாய்வதற்குரிய ஒரு உபாயத்தை நீர்தான் எனக்கு கூற வேண்டும் என்று வேண்டினான். தேவேந்திரா, முன்பொரு சமயம் கைலாசபதி காவேரி நதியை அகத்திய முனிவருக்கு கொடுத்திருக்கிறார். அந்த நதியை அகத்தியர் தம் கமண்டலத்தில் அடக்கி கொண்டு சையவரை சாரலில் வந்திருக்கிறார். அந்த நதி அவருடைய கமண்டலத்தை விட்டு நீங்கி பாய்ந்து வருமானால் உன் நந்தவனன் மீண்டும் தலைக்கும். அவ்வாறு செய்யக்கூடியவர் மூல முதல்வரான முக்கண் விநாயகராவையாவர். அவரை பூஜித்து அவருடைய கண் நோக்கை பெறுவாயாக என்று சொல்லிவிட்டு நாரத முனிவர் அப்பால் சென்றார். அதன் பிறகு இந்திரன் கருணாமூர்த்தியான கணேசரை வழிபட்டு அவர் காட்சியளித்ததும் தன் கோரிக்கையை கூறினான். அவன் விருப்பத்தை நிறைவேற்றி வைப்பதாக விநாயகர் கூறிவிட்டு உடனே ஒரு காக்கியாக வடிவம் எடுத்து சென்று சையவரை சாரலை அடைந்து அகத்திய முனிவருடைய கமண்டலத்தின் மீது சட்டென்று ஏறி உட்கார்ந்தார். அதை கண்டதும் குருமுனிவர் அகத்தியர் தம் கையை ஓங்கி அந்த காகத்தை விரட்டினார். உடனே அந்த காகம் கமண்டலத்தை கவிழ்த்து அதில் உள்ள நீரை கீழே பெருகியோட செய்தது. பிறகு அந்த காக்கை பிராமண பிள்ளை படிவமெடுத்தது. தன் கமண்டல நீரை கவிழ்ந்த காகம் இப்போது பிராமண பிள்ளை உருவத்தில் தம் முன்னே நிற்பதை கண்டதும் அகத்தியருக்கு சந்தேகம் உண்டது. அவன் யார் என்பதை சரியாக அறிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தவராய் அந்த பையனின் தலையில் ஓங்கி குட்டுவதற்கு அருகில் நெருங்கி வந்தார். அதுக்கு பாய்ந்தவர் போல பிராமண சிறுவனான பிள்ளையார் முன்னோக்கி ஓடலானார். அவரை பிடிப்பதற்காக அகத்தியரின் பின்தொடர்ந்து விரட்டினார். இவ்வாறு விநாயகர் அகத்தியரின் கைக்கு சிக்குவது போலவும் சிக்காமல் விலகி ஓடுவது போலவும் ஆட்டம் காண்பித்து உலகமெல்லாம் சுற்றித் திரிந்தார். அதனால் முனிவரின் உள்ளமும் உடலும் சோர்ந்து கால்களும் வலியெடுத்து தள்ளாடின. அதனால் பிள்ளையார் தமது பிராமண பிள்ளை வடிவத்தை மாற்றி வேள முகத்தோடு அகத்தியரின் எதிரில் காட்சியளித்தார். உடனே அகத்திய முனிவர் வியப்புற்று அன்பும் அச்சமும் கொண்டு சாஸ்தாகமாக கும்பிட்டு எழுந்தார். முன்பு அவரை குட்டுவதற்கு ஓங்கிய தம் கையினால் தமது தலையிலேயே இரத்தம் கசியும்படி குட்டி கொண்டார். அவர் அன்பிற்கு உகந்த விநாயகரால் கொண்டு தமிழ் வளர்க்கும் குருமுனியே, உன் தலையில் குட்டி கொள்வதை இனி நிறுத்திவிட்டு உனக்கு வேண்டிய வரங்களை கேள் என்று கூறினார். கஜமுகரே, சிவபெருமானின் திருவருள் பெற்று கமண்டலத்தில் அடைத்து வைத்திருந்த
காவிரி நீரை சிறிதும் மிஞ்சாதபடி கவிழ்த்து விட்டது. என்ன காரணத்திற்காக என்று எனக்கு தெரியவில்லை. இப்போது பிரசூடிய பெம்மானின் கட்டளைப்படி பொதியமலைக்கு செல்லுகிறேன். அங்கு அவரை அபிஷேகிக்குமாறு காவேரி நதியை தந்தரல வேண்டும் என்று அகத்தியர் வேண்டினார். அதற்கு மனமிறங்கிய மகா கணபதி கமண்டலத்து காவிரி நீரை கவிழ்த்த காரணத்தை கூறிவிட்டு மிக வேகமாக பாய்ந்து செல்லும் காவிரி நீரை ஒரு கையினால் அள்ளி அகத்திய முனிவரின் கமண்டலத்தில் நிறைத்து வழியும்படியாக நிரப்பி கொடுத்தார். மேலும் அளவற்ற வரங்களை முனிவருக்கு தந்தருளி மறைந்தார். அதன் பிறகு அகத்தியர் புதிய மலை சாரலை அடைந்தார். யானை முகத்தாரின் பெருங்கருணையினால் காவேரியார் கிளம்பி சென்று தேவேந்திரனுடைய நந்தவனத்தில் பாய்ந்து கடலில் போய் கலந்து வருகிறது. திங்களணி சடப்பெருமான் பூசையாற்றி திருமதனம் கடந்திட முன் நின்றான் யாவன். தங்கு கடற்புவி வரப்பின் நடியோனாதி சகலருக்கும் ஊறு தவிர்க்கின்றான் யாவன். அங்கவன்மை சரித மொழிபெயர்ப்பு வேண்டி அவனடியே சரணாக அடுத்துழைக்கு மங்களத்தின் மயமதுர தமிழ் செம்பாடல் வாரிமடம் அடையொடுத்து வளரும் அன்றே.